அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருடத்திற்கான பலன்களை பற்றி தாங்க. அதாவது தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டுக்கான மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த வருடம் கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகிறது, இந்த வருடத்தில் நிகழக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மொத்தத்தில் இந்த குரோதி வருடமானது மிதுன ராசியினருக்கு சுப பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது அசுப பலன்களை கொடுக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடமானது அதாவது தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் பயணங்கள் செல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெற போகிறது. வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். தந்தை மூலமாக நன்மைகள் உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்க பெறும். அதே மாதிரி அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்க பெறும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகலாம். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் ஒரு சில மிதுன அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறலாம். அதே போல குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் இந்த காலகட்டத்தில் தீர ஆரம்பிச்சிடும். எதுலேயுமே தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்குங்க. குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகலாம். அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக நன்மையும் உண்டாக பெறுவீங்க. பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி எதுலேயுமே தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனநிலை உருவாகும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணமும் உங்களுக்கு வந்து சேரும். கலைத்துறையினருக்கு ஓய்வில்லாமல் உழைக்கவும் நேரிடலாம். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வருங்க. புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமாக நீங்க பெறும். அரசியல் துறையினருக்கு மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். விளையாட்டுக்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களிடம் சகிச்சமாக பேசி பழகுவது நல்லது. பணவரத்து அதிகமாகும். எதிர்ப்புகள் நீங்கி எதிலையுமே உற்சாகம் உண்டாக பெறும். மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க. நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேல் அதிகாரிகள் மூலமாக கிடைக்குங்க. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலம் அதை தடுக்க முடியும். பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவது மிதுனராசி அன்பர்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி செலவுகள் உருவாகும். சிற்றின்ப செலவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் மனதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி காரணமே இல்லாமல் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க நீங்கள் ஒதுங்கி சென்று விடுவது அவசியமாகிறது. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் கூட வழியை வந்து சிலர் சண்டை போடுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் கண் சம்பந்தமான கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
வேலை தவறி உணவு உண்ணும்படியாகவும் நேரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் போட்டி இருக்கத்தாங்க செய்யும். வீண் வார்த்தைகள் பேசுகிறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக பார்த்தீங்கன்னா கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுடனான மோதல்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க. அந்த மாதிரியான நேரத்தில் தியானத்தை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் காரணமாக உங்களுடைய மனம் சாந்தி அடையும், மன நிம்மதி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கவனமாகிருங்க. உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் அப்படின்னு யாரிடமோ வீண் சண்டையை தவிர்த்து கொள்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. தாய் வழி உறவினர்களுடன் சஞ்சலங்கள் ஏற்படலாம். சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமையப்பெறும். அதே மாதிரி பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். மேலும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி இலக்கிய துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சக கலைஞர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். அதே போல அரசியல் துறையினருக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய யுக்திகளை கையாண்டு அசத்துவீங்க, முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம். மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாகிருங்க. வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். சிலர் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம திண்டாட வேண்டிய நிலையும் உருவாகலாம். உங்கள் குழந்தைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. அதற்காக உங்க குழந்தைகள் மேல ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கணும்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. கருத்துக்களை பரிமாறுவதற்கு முன்பாக பொறுமையும் நிதானமும் அவசியம். அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டியதும் அவசியம். திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா திருமணம் இனிதே நடந்தேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் அப்படிங்கிற யோசனையில் இருந்தவர்களின் எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஈடேற அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்க. தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்கிறது ரொம்பவும் நன்மையை தரும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாகும், கால தாமதமாகும். இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த வருடத்தில் உங்களுக்கு உருவாகுமே தவிர பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இல்லை. அதே மாதிரி பணியிடத்துலையும் சரி அலுவலகத்திலையும் சரி பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது. வரக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வாக்குவாதம், கருத்து வேற்றுமை பணியாளர்கள் மத்தியிலையோ உயர் அதிகாரிகள் மத்தியிலையோ எழுது அப்படின்னா அங்கிருந்து அந்த வாக்குவாதங்களை தவிர்த்து ஒதுங்கி சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலையுமே நீங்கள் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுத்தினீங்க அப்படின்னா அனைத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும்.
அதே போல் முன்னேற்றம் உருவாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இந்த வருடம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையணும். வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனகதரா ஸ்தோத்திரம் சொல்லி லக்ஷ்மியை வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும், செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாட்சி வணங்கி வர அனைத்து வித தடைகளும் விலகும், காரிய வெற்றி உண்டாக பெறும்.